நம் முயற்சி என்பது நம்ம அந்த கொண்ட குறிக்கோளை அடையும் வரை செய்வதுதான் முயற்சி. குறிக்கோள்களை வச்சுக்கணும். குறிக்கோள்கள் வந்து நம்மளுடைய குறிக்கோள்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்கணும். நான் 4 மணிக்கு தூங்கி எழுந்திருப்பேன், நான் ஒரு ஒரு மாசத்துல அப்படின்னு எதிர்காலத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது. நமக்கு வேண்டிய விஷயங்களை வந்து நிறையா நமக்கு வந்து கிடைக்காம இருக்கிறதோ இல்லைன்னா தள்ளி போகிறதுக்கோ முக்கியமான காரணம் வந்து இந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஒரு அப்ரகாம் லிங்கன் சொல்லக்கூடிய ஒரு அதிபர், அவருக்குமே சவால்கள் இருக்குது. ஒவ்வொரு மனிதரும் சாதிச்சவங்களுக்குமே தனி மனித வாழ்க்கையில சவால்கள் இருக்குது. எல்லாருக்குமே உங்களுக்கு மட்டும்தான் சவால்கள் இருக்குது அப்படின்னு கிடையாது. அனில் அம்பானிக்கும் சரி, முகேஷ் அம்பானிக்காக இருந்தாலும் சரி, ரட்டன் டாட்டாவுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சவால்கள் இருக்குது. இல்லாம கிடையவே கிடையாது. நான் வந்து ஒரு நான் வந்து இப்படி தான் என்னோட வேலையை செய்வேன். நான் வந்து எந்த ஒரு இதுவுமே என் இஷ்டத்துக்கு நான் பண்ண மாட்டேன். நான் நேர்மையாக இருப்பேன் என்னோட வேலையில், என்னோட தொழிலில் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே இருப்பீங்க. நான் மற்றவங்கள யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நானே ஏமாற்றப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் மற்றவங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற ஒரு சில கொள்கைகளோடு இருப்போம். யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த நம்பிக்கையை வந்து அதே மாதிரி வந்து அதை சாதிச்சிருக்காங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? அவங்களெல்லாம் முடியுது, என்னாலாம் முடியாது அப்படி தோணுதா? இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் இருக்குது, அதனால எனக்கு வந்து பணம் இல்லை, அதனால என்னாலாம் சாதிக்க முடியல. நான் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். மெடிடேஷன்னா என்ன? மெடிடேஷன்றது வந்து தியானம்ன்றது வந்து நமக்கு அடிப்படை. அடுத்தது வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ சித்திரம் எப்படி வரைகிறதுன்றதை பற்றி பார்க்குறோம். நம்ம 5 படிநிலைகளை பார்த்தோம். ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சிம்பிள் மெடிடேஷன், சிங்கிள் ஃபோக்கஸ்ட் மைண்ட் ஆங்கிலத்தில். அதாவது ஒரு புள்ளி கொண்ட ஒரு ஒருமுகப்பட்ட மனம். அதுனா ஒருமுகப்பட்ட மனம், எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் ஒரே சீரில் ஒரே இதில் இருக்கணும். எண்ணம் ஒரு இடத்துலையும், சொல் ஒரு இடத்துலையும், செயல் ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே இதில் இருக்கணும், ஃபோக்கஸ்டாக. நம்ம கொண்ட குறிக்கோளில் கரெக்டாக அந்த இதில் தான் இருக்கணுன்றதுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது, வெளிப்படையாக பார்க்க எதையுமே. நம்மளே வந்து கேட் போட்டுக்கூடாது. ஓ, நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன் சார், டெய்லியும் காலைல எழுந்துக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வாரம் ட்ரை பண்ண நம்மளால முடியல, ஸோ அதனால நான் வந்து எதுவும் அடுத்த டைம் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. முயற்சி என்பது முடியும் வரை செய்வதுதான் முயற்சி. முயற்சி என்பது நம்ம அந்த கொண்ட குறிக்கோளை அடையும் வரை செய்வதுதான் முயற்சி. அருமையான எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா மாரத்தான் ஓட ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய பேர் ஓடுவாங்க. ஒரு 100 பேர் 200 பேர் ஓடுவாங்க. அந்த இதில் நிறைய பேர் அந்த உற்சாகம் ஊட்டுறதுக்கு நிறைய பேர் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளை எல்லாம் உதவி பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிடுவாங்க. அந்த உள்ளார்ந்து யாருக்கு அந்த விடாமுயற்சி இருக்குதோ, அந்த ஊக்கம் இருக்குதோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. குறிக்கோள்களை வச்சுக்கணும். குறிக்கோள்கள் வந்து நம்மளுடைய குறிக்கோள்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்கணும். நான் 4 மணிக்கு தூங்கி எழுந்திருப்பேன், நான் ஒரு மாசத்துல அப்படின்னு எதிர்காலத்தில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடாது. இப்போ இந்த கணம் எனக்கு அபரிதமான ஒரு பணம் இருக்கு, அபரிதமான ஒரு செல்வம் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி தான் உங்களோட குறிக்கோளை எழுதும்போது எழுதணும் நிகழ்காலத்தில். அதே மாதிரி அவன் நிறைய வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவு தொடக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 4 வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷன் போர்டை காட்சிப்படுத்தும் ஒரு ஒரு நோட் மாதிரி ஒரு பேசியிருந்தோம். அந்த விஷன் போர்டு வந்து நீங்கள் டெய்லியும் பார்க்குற இடத்துல நீங்கள் அதை மாட்டி வச்சுக்கணும். சும்மா ஒரு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், இல்லையா நீங்கள் வெறும் இது காமிச்ச மாதிரி ஒரு பென்சில் எழுதி அதை கலர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ஒரு சார்ட்டில். ஸோ அதை வந்து நீங்கள் இல்லை உங்கள் ஃபோனில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் டெய்லியும். சும்மா நீங்கள் பார்க்கும்போது, செவுத்தை பார்க்கும்போது அந்த இடம் இருக்கணும். அடிக்கடி எந்த இடத்துல தொடர்ந்து பார்க்குறீங்களோ, ஸோ அப்படி பார்க்கும்போது எதில் உங்களுடைய கவனம் செல்கிறதோ அங்கு அங்கே ஆற்றல் பாய்கிறது. ரைட்டா? ஸோ ரொம்ப முக்கியம் அந்த விஷன் போர்டுன்றது. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 4வது, அதாவது அடுத்தது வந்து லிமிட்டிங் பிலீஃப். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நமக்கு வேண்டிய விஷயங்களை வந்து நிறையா
நமக்கு வந்து கிடைக்காம இருக்கிறதோ இல்லைன்னா தள்ளி போகிறதுக்கோ முக்கியமான காரணம் வந்து இந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது. லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட குறுகிய நம்பிக்கைகள். சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வராது, எனக்கு மேக்ஸ்னா வராது, சுட்டு போட்டாலும் எனக்கு கணக்குன்றது வராது, சுட்டு போட்டாலும் எனக்கு வந்து காரக்குழம்பு வைக்க தெரியாது, சாம்பார் வைக்க தெரியாது, எனக்கு சமையலே வராது, எனக்கு பேச தெரியாது சரியா, எனக்கு ஐடியா கிடையாது, எனக்கு வந்து சரியான படிப்பு கிடையாது, கல்வி தகுதி கிடையாது, நான் வந்து பிறந்தது வந்து இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இடத்துல இந்த மாதிரி இதில், அதனால எனக்கு வந்து எனக்கு அதை பற்றியான அறிவு கிடையாது. வாழ்க்கையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் வந்து எந்த மாதிரி இடத்துல இருந்து எந்த மாதிரி இடத்துக்கு அதிபராக போனார்ன்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை தடவை ஃபெயில் ஆகி வாழ்க்கையில் எவ்வளோ இவ்வளோ சவால்கள், அவ்வளோ பொறுமை மனுஷன். அவருடைய மனைவி வந்து அந்த காஃபியே வந்து தூக்கி பிடிங்க ஒரு முகத்துல எடுத்து ஊத்திட்டாங்க. மனுஷன் வந்து அப்படி தொடச்சிட்டு அடுத்த வேலையை அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். எவ்வளவு பாருங்க. நமக்கு லைட்டாக ஒரு கொஞ்சம் உப்பு கூட உப்பு கம்மியாக இருக்குதுன்னா உடனே வந்து முகம் சிவக்குது, அடுத்தது வேற மாதிரி நடக்குது. ஒரு ஒரு அப்ரகாம் லிங்கன் சொல்லக்கூடிய ஒரு அதிபர், அவருக்குமே சவால்கள் இருக்குது. ஒவ்வொரு மனிதரும் சாதிச்சவங்களுக்குமே தனி மனித வாழ்க்கையில சவால்கள் இருக்குது. எல்லாருக்குமே உங்களுக்கு மட்டும்தான் சவால்கள் இருக்குது அப்படின்னு கிடையாது. அனில் அம்பானிக்கும் சரி, முகேஷ் அம்பானிக்கா இருந்தாலும் சரி, ரட்டன் டாட்டாவுக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சவால்கள் இருக்குது. இல்லாம கிடையவே கிடையாது. ரட்டன் டாட்டா வந்து ஒரு அந்த கம்பெனியை போயிட்டு ஒரு இதில் வந்து அந்த செய்யும்போது ஒரு லோக்கல்ல வந்து ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு இருக்கிற ஒருத்தவரோட வந்து ஆதிக்கம் செலுத்துறாரு. நீங்க வந்தீங்கன்னா நாங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்களுடைய தொழிற்சாலையை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் நான் வந்து அந்த தொழிற்சாலைக்கு அடிபணிய மாட்டார். எனக்கு நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறாரு. நான் வந்து என்ன செய்யணுமோ, நான் இப்படிதான் தொழில் பண்ணணும், நான் என்னோட எனக்கு நான் தொழில் செய்யணும்னா இதுதான் எனக்குன்னு சில சில கொள்கைகள் இருக்குது, இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட கொள்கையில இருந்தாரு. அந்த தொழிற்சாலையில போயிட்டு தங்குறாரு நைட்ல. அவருக்கு என்ன தலைவிதியா, அவர் நினைச்சா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே அந்த கொள்கைகள்ல வந்து பிடிப்புகள். கொள்கைனா என்னது? நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் நேர்மையா இருப்பேன். வாழ்க்கை வந்து இன்னைக்கு பல பேர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கை எப்படி வேணா வாழலாம் அப்படின்ற ஒரு இதுலயும் இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. இப்படிதான் வாழணும் என்னோட வாழ்க்கைய, ஒழுக்கமா இருக்கணும். அற்புதம். ஒழுக்கத்தை பத்தி திருக்குறள் திருவள்ளுவரை விட எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பெருசா சொன்னது கிடையாது. எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். ஸோ ஒழுக்கம் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ அற்புதமான ஒரு திருக்குறள் வந்து அந்த திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஒழுக்கம்ன்றது வந்து எப்படியெல்லாம் வந்து உங்களுடைய கொள்கைகள் இருக்கணும், உங்களுடைய நம்ம வாழ்க்கை வாழணும், நம்மளோட சில அவங்கவுங்களுக்கும் இப்பவும் வந்து கொள்கைகள் இருக்கு உங்களுக்கு. நான் வந்து ஒரு நான் வந்து இப்படி தான் என்னோட வேலையை செய்வேன், நான் வந்து எந்த ஒரு இதுவுமே என் இஷ்டத்துக்கு நான் பண்ண மாட்டேன், நான் நேர்மையாக இருப்பேன் என்னோட வேலையில், என்னோட தொழிலில் அப்படின்னு நீங்கள் எப்போவும் இருப்பீங்க. நான் ஏன் மற்றவங்களை யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நானே ஏமாற்றப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்ற ஒரு சில கொள்கைகளோட இருப்போம். ஒரு இடத்துல பணக்காரனும் ஆகணும், எனக்கு ஒரு செல்வந்தரா ஆகணும்ன்றது ஒன்று என்னோட விருப்பம். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து ஓ என்னோட என்னோட பெற்றோரோ இல்லை என்னோட சுற்றி இருக்கிறவங்களோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நான் வளர்த்து கொண்ட ஒரு நம்பிக்கை வந்து என்னன்னா, பணம் வந்தா ஆபத்து, பணம் இருந்தா ஆபத்து. ஓகே. பணம் வந்து பாட்டில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. பணம் வந்து இதுக்கு கீழே இருந்தா நல்லது, இதுக்கு மேலே போச்சுன்னா கெட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இதில் வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ இப்படி கேட்டதுனால ஓ பணம்னா அதிகமாக தப்பு. யாரோ ஒருத்தவங்க ஒரு செல்வந்தர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வியாதி ஏதோ வந்துருச்சுன்னா பார்த்தீங்களா பணம் வந்துருச்சு, அதனால தான் இந்த வியாதி. உடனே நமக்குள்ள சொல்லிக்கிறோம். அப்போ பணம்லாம் வந்து பணம் வந்தால் இந்த ஒரு வியாதிலாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, எப்படிலாம் வந்திருக்காங்க, அதனால தான். உங்களுக்கு தெரியாத அவங்களுக்குள்ள எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது, எப்படி அவங்க சம்பாதிச்சாங்க, நீங்கள் போய் கிட்ட இருந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே என்னாலும் எந்த ஒரு நூத்துல ஏதோ ஒரு பேருக்கு ரெண்டு பேருக்கு நீங்க பார்த்த ஒரு விஷயங்களை வச்சு நம்ம ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்துடுறோம். ஓ இவங்கன்னா இப்படிதான்.
நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, கண்டிப்பாக இவங்க ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து காலேஜில் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேராக போவார், சண்டே மார்க்கெட்டில் கிடைக்கிற வந்து ரொம்ப விஷயம் ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டுவார், மற்றவங்க கிட்ட இருந்து ஷூ வாங்கிக்குவார், எல்லாத்தையும் வாங்கிட்டுவார். அவங்க வீட்டுக்கு வந்து வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஆனால் இப்படி தான் இருப்பார் அவரோட வாழ்க்கையை. ஆனால் அவரை பார்க்கும்போது எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஓ பரவாயில்ல, இவர் ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளையா இருப்பாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா வெளிப்புற தோற்றம் நம்ம அபிப்பிராயம். ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனது ஒரு வேற விஷயம். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அவர் போனதும் ஒரு வேற விஷயம் அதுக்கப்புறம். ஸோ நம்மள நம்மளுடைய அபிப்பிராயங்களை வந்து சில விஷயங்கள் நம்ம வளர்த்துக்கிறோம். யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த நம்பிக்கையை வந்து அதே மாதிரி வந்து அதை சாதிச்சிருக்காங்கன்னா அவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? அவங்களாலாம் முடியுது, என்னாலாம் முடியாது அப்படி தோணுதா? இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து பணம் இருக்குது, அதனால எனக்கு வந்து பணம் இல்லை, அதனால என்னாலலாம் சாதிக்க முடியல. நான் எனக்கும் ஆசை, எனக்கும் அதே மாதிரி குறிக்கோள் இருக்குது, ஆனால் நான் அதை செய்யணும், அது ஏன் செய்ய முடியல அப்படின்னா எனக்குள்ள அந்த பணம் இல்லை. அதனால இல்லை, நான் இந்த இடத்துல எனக்கான அது கல்வி தகுதி இல்லை. வா சூப்பர் சிம்பிள், ரொம்ப சின்ன ஐடியா வச்சு இவ்வளோ பெரிய ஒரு தொழில் தொடங்கியிருக்காங்களே, நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை, ஆனால் எனக்கு அந்த ஐடியா இல்லையே, எனக்கு ஏன் அந்த ஐடியா வரல, எனக்கு அந்த கல்வி தகுதி இல்லை. ஸோ அடுத்தவங்க அந்த மாதிரி அதே மாதிரி சாதிச்சவங்களோ இல்லை உங்களுடைய குறிக்கோளை வந்து நினைக்கும் போதோ உங்களுக்குள்ள என்ன மாதிரியான சிந்தனைகள் ஓடுதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிந்தனைகள் அப்படியே கேப்சர் பண்ணணும் டக்குன்னு. எப்போ அப்படிங்க கேப்சர் பண்ண முடியும்? நீங்க வந்து இந்த விழிப்புணர்வோடு இருக்கும்போது தான் மனசுக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்குன்றத பார்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கும்போது தான் உங்களால பார்க்க முடியும். இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது ஒன்று ஓடின்னு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப கவனிச்சுட்டு இருக்கீங்க செஷனை. அப்படி அப்படி கவனிச்சுட்டு இருக்கும் போதும் சில சிந்தனைகள் உங்களுடைய மூளை வந்து பல விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. உங்க வீட்டுக்கிட்ட என்ன போயிட்டு இருக்குது, அங்க என்னென்ன போயிட்டு இருக்குது, அதையும் உங்களையும் அறியாம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. ஆனா எது தேவையோ அதுக்கு மட்டும் இப்போதைக்கு உங்களுடைய நீங்க வந்து அந்த மனசை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்றீங்க. அதே மாதிரி தான் உங்க லட்சியம் சம்பந்தப்பட்ட சில எண்ணங்கள் என்ன இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த விழிப்புணர்வுன்றது முக்கியம். என்ன போயிட்டு இருக்குது நம்ம மனசுல அப்படின்ட்டு. அப்பதான் வந்து அதுக்கு தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம் பண்ண பண்ண உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அந்த முன்னாடி இந்த அளவுக்கு இருக்குதா இந்த விழிப்புணர்வு, தியானம் பண்ண பண்ண கொஞ்சம் மேலே போகும். இன்னும் தியானம் பண்ண பண்ண இன்னும் கொஞ்சம் மேலே போகும். அப்போ தியானம் பண்ண பண்ண உங்களோட விழிப்புணர்வோட அளவு வந்து அதிகமாக அதிகமாக என்ன போயிட்டு இருக்குது உள்ளார. லைட்டு போட்டு பார்க்குறீங்க, டக்குன்னு லைட்டு போட்டு பார்க்கும்போது தான் ஓ இந்த பொருள் இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, இது இதெல்லாம் இந்த பொருள் இருக்குது, இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்கு, இந்த பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி இந்த லைட் வெளிச்சம் வந்து அதிகமாக தியானம் பண்ண பண்ண பெரும்பாலும் மழையில மழையில நனையணும்னு எல்லாருக்கும் கொஞ்சம் ஆசை இருக்கும். ஆனால் மழையில் நனையணும்னா ஜுரம் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், இல்லை ஏதாவது சளி பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை. இதுதான் வந்து குறுகிய நம்பிக்கை. அப்படிலாம் கிடையாது. குழந்தைங்கள வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க மனசுல நம்ம தெரியாம நம்ம வச்சிடுறோம். ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு குழந்தை எடுக்குது அப்படின்னும் போது இது நானும் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பார்த்தேன். நான் ஒரு பொருளை வந்து ஒரு குழந்தை எடுக்கும்போது வந்து ஐயோ இது உடைஞ்சிருமோ உடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம ஒரு அசம்ஷன் கொண்டு வந்துடுறோம். ஸோ நம்ம அந்த அந்த தியானம் பண்ண பண்ண நமக்கு வந்து ஓ இப்படிலாம் நான் பேசுறேன், இந்த மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். மழையா இட்ஸ் ஓகே, போய் நனையலாம். இயற்கையால் நமக்கு கொடுக்கறது இந்த மழை. நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கைகள், ஆழ்மனசு நம்பிக்கைகளை வந்து தேவையில்லாத நமக்கு இல்லை, நம்மளோட லட்சியத்துக்கு எதிராக இருக்கிற நம்பிக்கைகளை வந்து நம்ம முத கண்டுபிடிக்கணும். தியானம் பண்ண பண்ண கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வு நம்மளை கண்டுபிடிக்க, அந்த விழிப்புணர்வுன்றது தான் உங்களோட ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு ஓகே எனக்குள்ள இந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். படிங்க, இந்த புக்கு படிங்க. ஸோ இந்த புக்கு படிக்க படிக்க உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சில நம்பிக்கைகள் நமக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். ஓ இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னுட்டு. நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை, லட்சியங்களை வாழ்க்கையில அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரியான அதே மாதிரியான சூழ்நிலையில இருந்து இருக்கிற மனிதர்கள் புக் எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா சாதிச்சிருப்பாங்க, அவங்கள பத்தி படிங்க.
அதுவும் சேர்த்துங்க. இப்போ ஏதாவது வந்து நான் வந்து ஒரு வாரன் பஃபெட் இருக்கிறாரு, உலகத்துல ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஓகே, பில்கேட்ஸ் இருக்கிறாரு. எப்படி வந்து அவங்க வந்து வாழ்க்கையில ஒண்ணுமே அனுபவமே கிடையாது. அவங்க வந்து பிறக்கும்போது ஒரு பணக்காரர் கிடையாது. வாரன் பஃபெட்டா இருக்கட்டும் அதே தான். எப்படி வந்து சாதாரண மனுஷன், எப்படி சராசரியான மனுஷன் எப்படி அந்த மாதிரியான இதுக்கு போனாரு? அமெரிக்காவுக்கு வந்து ரெண்டு பெண்மணிகள் வந்து இறங்குறாங்க அந்த ஊர்ல. சில பேர் இது உண்மை நடந்த சம்பவம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, பெருசா பேச தெரியாது, தொழில் அனுபவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வந்து இறங்குறாங்க அந்த ஊருக்கு. வாழறதுக்கு எப்படியாவது வழி, அஹ், ஒரு வழியை அமைச்சிக்கணும். ஒரு தொழில் தொடங்குறாங்க. ஒரு ஃபர்னிச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில இறங்குறாங்க. அடுத்தடுத்து அவங்களோட இதுல வந்து வெற்றிகள் போகுது. நல்ல நிறைய விற்பனைகளை வந்து சேல்ஸ், அதை வந்து வாங்கி நிறைய வந்து சேல்ஸ் நிறைய நடக்குது. அந்த கம்பெனி வெறும் நம்மளோட காசுக்கு சொல்ல போனா ஒரு குத்து மதிப்பா ஒரு 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 2000 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச அந்த வருமானம், அப்படி ஆரம்பிச்சவங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா பல கோடிகள் அளவுக்கு போறாங்க. நம்ம ஊர்ல சும்மா ஒரு ஒரு கொஞ்சம் காசு வந்துட்ட உடனே ரொம்ப பெரிய ஆளாயிடுவாங்க. நான் கிட்ட இந்த செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு. அந்த 82 வயசுலயும் போயிட்டு வேலை செய்யறாங்க அந்த இதுல. இந்த மாதிரியான உங்களை வாழ்க்கையில அந்த சாதிச்ச உங்களோட புக்கு வாங்கி படிக்கணும். அவங்களோட சுயசரிதைகளை வாங்கி படிக்கணும். படிக்கும்போது ஓ, ஓகே, இதெல்லாம் அப்போ உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஓ, அவங்களால முடியும் போது என்னாலையும் முடியும். எப்பெல்லாம் வந்து நீங்க டவுன் ஆகுறீங்களோ அப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கணும். அவங்களாலே முடியும் போது அவங்களுக்குமே இதே மாதிரி சவால்கள் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா உண்டு. ஆனா அவங்களால முடியும் போது என்னாலையும் நிச்சயமா முடியும் அப்படின்ட்டு உங்களுடைய நம்பிக்கைகளை வந்து வலுப்படுத்தும் நம்பிக்கைகளை மாத்தணும். இல்ல கடந்த ஒரு வருடத்துல ஏன் அதை செய்யவே இல்லை? என்னென்னலாம் வந்து காரணங்கள் அது எழுதுங்க. ஓகே, என்கிட்ட காசு இல்லை அதனால இந்த தொழில் தொடங்கல. என்கிட்ட இந்த திறமை இல்லை அதனால இதை செய்யல. என்கிட்ட வந்து எனக்கு என்னோட மேனேஜர் சரியில்லை அதனால எனக்கு ப்ரமோஷன் வரல. என்னோட இதுல வந்து இவ்வளவு வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறேன், ஏன் இது ஒரு வருஷத்துல பண்ணல அப்படின்னா இதுதான் காரணம். அந்த காரணங்கள் வந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது ஒன்றும் அந்த அந்த ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த காரணம் உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த இப்போ ஒரு உதாரணம் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த பூனையோட கதையை மட்டும் எடுத்துக்குவோம். அற்புதமான அந்த கதை. ஒரு ஜென் கதை. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஜென் ஸ்கூல் இருக்குது. ஒரு குருகுலம் மாதிரி வச்சுக்கிங்களேன். குருகுலத்துல வந்து மாணவர்கள்லாம் வராங்க, ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா அந்த குருகுலத்துல வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலை. அந்த இடம் வந்து வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான சூழ்நிலையும் போது அங்க ஒரு பூனை அப்படி அப்படி போயிட்டு இருக்குது. அந்த பூனை வந்து என்ன அப்படின்னா, அந்த பூனை வந்து ஓ, குறுக்க வந்து அப்பப்போ அந்த ஆசிரியர் பாடம் நடத்தின்னு இருக்கும்போது நடுநடுவில் வந்துட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. என்ன இது சும்மா சும்மா வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது இந்த பூனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, டீச்சர் நீங்க போயிட்டு இந்த பூனையை கட்டுங்க அப்படின்றாரு. மரத்துல பக்கத்துல இருக்கிற மரத்துல போயிட்டு அந்த பூனையை கட்டுறாங்க. ஒரு 2 நாள் போகுது, திருப்பி அன்னைக்கு அவுத்து விட்டுறாங்க. 2 நாள் போகுது, திருப்பி வந்து அந்த பூனை வந்து திருப்பி இதே மாதிரி அட்டகாசம் பண்ணுது. இப்படியே வந்து அடிக்கடி அட்டகாசம் பண்ணனால சரி அவ திருப்பியும் கட்ட சொல்றாரு. ஒரு அடுத்த வாரம் வந்து என்ன பார்க்குதுன்னா அதுல இருக்கிற மாணவர் வந்து சரி இந்த பூனை வந்து நம்ம வகுப்பு ஆரம்பிக்கும் போதே கட்டிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சும் போதே கட்டிடுறாங்க. இப்படியே வந்து ஒரு 2 3 வாரங்கள் போகுது, தொடர்ந்து அப்படியே கட்டிடுறாங்க அந்த பூனையை வகுப்பு ஆரம்பிக்கும் போது. அப்புறம் தொடர்ந்து அப்படியே கட்டி அப்படியே வச்சிடுறாங்க. ஏன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால அதுக்கு வந்து அதுக்கு பால், அதுக்கு தேவையான விஷயங்கள் அப்படியே கொடுத்துட்றாங்க கட்டி போட்டுறதுனால. அப்படியே ஒரு கொஞ்ச நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது, வருடங்கள் போகும்போது புதிய ஆசிரியர்கள் வராங்க அந்த அந்த இடத்துக்கு. புதிய ஆசிரியர் வரும்போது என்ன ஏதோ ஒரு பூனை கட்டி வச்சு பால்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, இது ஏதோ பண்றாங்க போல, இது ஏதோ இந்த இந்த இடத்துல இப்படிதான் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பத்தி எதுவுமே கேள்வி கேட்கறதுல அப்படி விட்டுறாங்க. அப்புறம் கூட கொஞ்ச நாள்ல இந்த பழைய மாணவர்களும் போயிடுறாங்க, புது மாணவர்கள் வராங்க. ஓகே, இப்படிதான் வந்து இவங்க எல்லாருமே டெய்லி பால் வைக்கிறாங்க, இந்த பூனைக்கு கட்டி போட்டு இதெல்லாம் பண்றாங்கன்ன உடனே ஓ இதெல்லாம் பண்ணணும் பொழுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இதை பண்றாங்க. கொஞ்ச நாள் அந்த பூனையும் இறந்து போகுது. என்ன பண்றாங்க, புதுசா போய் ஒரு பூனையை வாங்கிட்டு வராங்க. புதுசா போய் ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து திருப்பி அந்த பூனையை கட்டி அதுக்கு இதே மாதிரி வந்து பால்லாம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே வந்து அதுக்கு வந்து இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்குது.
இப்படிதான் வந்து நம்மளுடைய நம்மளோட குறுகிய நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கைகள் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இப்படிதான். ஒரு சில சூழ்நிலைகள்ல யாருமே அதை கேள்வி கேட்கறதே கிடையாது. எதுக்கு இது பண்றோம், ஏன் பண்றோம். நம்ம மனசுக்குள்ள சில அபிப்பிராயத்தை வச்சுக்கிறோம். நமக்குள்ள இந்த அபிப்பிராயம் உண்மைன்னு நம்ம நம்புறோம், அவ்வளவுதான். அது அப்படியே போகுது. அந்த சடங்கு இது ஏன் பண்றோம், ஏன் பண்றோம்லாம் அந்த கேள்வி கேட்கறது இல்லை. தியானம் பண்ண 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 சில விஷயங்களை கேட்க ஆரம்பிப்போம். இது ஏன் பண்றோம், இது எதுக்கு பண்றோம், இதனால பண்றதுனால என்ன யூஸ் இருக்குது. அதுலயும் குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். என்னன்னா அவங்க கேட்கறாங்க கேள்விகள். இது எதுக்கு பண்றீங்க, ஏன் பண்றீங்க. நீங்க இதை நம்மளோட குறிக்கோள் லட்சியத்தோட தொடர்புபடுத்தணும்னா, நான் மாரத்தான் ஓடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட உடம்பு சப்போர்ட் பண்ணல. இல்ல ஒரு முயற்சி பண்றீங்க, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க, ஒரு 2 தடவை பண்றீங்க, 3 தடவை பண்றீங்க, அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகுறீங்க. இல்ல, ஓகே இப்படிதான் பழகுது அப்படின்னு நீங்க நம்புறீங்க. நமக்கு இதுக்கு செட் ஆகாது. ஆனா ஆழ் மனசுல நீங்க எப்படியாவது மாரத்தான் ஓடணுன்ற ஒரு ஆசை இருக்குது, ஆனா அதை செய்ய முடியல. எனக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசுல போய் யாராவது வந்து மாரத்தான் ஓடுவாங்களா. நம்ம ஊர்ல சொல்லிட்டாங்களே, எல்லாம் வந்து அந்தந்த டைம்ல பண்ணிடணும் காலம், இது போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 70 வயசுலயுமே நீச்சல் கத்துட்டு அவார்டு வாங்கினவங்களும் நான் பார்த்துருக்கிறேன், நேர்ல பார்த்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே பாசிபிள். அதாவது என்னன்னா உங்களுடைய நம்பிக்கைகளும் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. என்ன மாதிரி நம்பிக்கைகள் பாருங்க. எனக்கு கணக்கு வராது, எனக்கு கோவம் அதிகமாக வரும். நம்மளே நீங்க எனக்கு கோவம் வரும். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொன்ன பார்த்தீங்களா, நம்ம 4 உடன்படிக்கைகள் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் புத்திசாலி கிடையாது. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க இல்லை, பட் நான் புத்திசாலி இல்லைனாலும் இதை எப்படி நீங்க மாத்தணும்னா, ஒரு பில்கேட்ஸ் மாதிரியான அவர் ரொம்ப பெரிய புத்திசாலி இல்லைனாலும் அவரால் வாழ்க்கையில சாதிக்க முடியும் போது என்னால பண்ண முடியும். என் வாழ்க்கையை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னுடைய என்னோட கணவரை மாத்துறது ரொம்ப கஷ்டம். என்னோட மனைவியை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா உள்ளுக்குள்ள என்னது, உங்களுடைய கணவரோ இல்ல உங்களோட மனைவியோ உங்களோட மக்களோ இவங்கெல்லாம் கூட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு குறிக்கோள் இருக்குது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட அப்பா எப்பவுமே இப்படித்தான், என்னோட அம்மா இப்படித்தான், என்னோட தம்பி இப்படித்தான், என்னுடைய மனைவி இப்படித்தான், இப்படி சொல்றீங்க. ஒரு இடத்துல மாத்தணும்னு விருப்பப்படுறீங்க, ஒரு இடத்துல வந்து அது இப்படிதான் அப்படின்னு நீங்க திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டே இருக்கிறீங்க. So, ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய என்ன பேசுறீங்கன்றதுல. ஜப்பான் நாட்டில் வந்து 110 வயசு இருக்கிறவங்களும் வந்து எந்த ஒருத்தவங்களும் வந்து அந்த கிராமத்தில் வந்து உலகத்திலே அதிகமாக வாழக்கூடிய நபர்கள். ஸோ 110 வயசுல இருக்கிறவங்க யாருமே வந்து திண்ணையில போய் உட்கார்றதே கிடையாது. எப்பயுமே நம்ம வந்து அந்த குறிக்கோள்கள் வச்சுக்கணும். அடுத்தது என்ன, அடுத்தது குறிக்கோளே இல்லையா, உங்களுக்கு தனிப்பட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு தேவையான பணம் இருக்கு, தேவையான பொருட்கள் இருக்குது, ஓகே. அடுத்த குறிக்கோளை வந்து பொதுவான குறிக்கோளை வச்சுக்கங்க. நான் தியானம் சொல்லி கொடுக்க போறேன், நான் இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்ய போறேன், நான் என்னோட பங்களிப்பை கொடுக்க போறேன், அப்படி ஒரு குறிக்கோளை வச்சுங்க. நான் தியானத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்ல போறேன், சொல்லி கொடுக்க போறேன். நான் வந்து ஒரு ஒரு நான் ஒரு 10 வருஷமா வந்து ஒரு டான்ஸ் எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியும், நான் டான்ஸ் சொல்லி கொடுக்க போறேன், எல்லாருக்குமே ஃப்ரீயா சொல்லி கொடுக்க போறேன், பண்ணுங்க. ஸோ உங்களோட குறிக்கோள்களை வச்சுக்கணும். அப்போ அந்த குறிக்கோள்கள் இப்போ நீங்க வந்து லிஸ்ட் எடுத்து சொன்னோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து நீங்க மாத்தி எழுதணும். எப்படி எழுதணும், எனக்கு எனக்கு என்னுடைய உடல், எனக்கு எனக்கு வந்து டைம் பத்தல அப்படின்னா, எனக்கு அபரிதமான நேரம் இருக்கு, அபரிதமான நேரம் இருக்கு, இந்த நேரத்துல வந்து நான் செய்ய வேண்டிய லட்சியங்களை அஹ், எல்லாமே கரெக்டா பண்றேன். என்னோட கார் இருக்கு, உங்களுக்குள்ள நீங்க சொல்லும்போது என்கிட்ட கார் இருக்கு, நான் கார் வாங்கணும், என்னோட கார் வந்து அடுத்த வருஷம் வாங்குவேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள சொல்லக்கூடாது. என்கிட்ட என்னோட நான் விருப்பப்பட எனக்கு பிடிச்ச அந்த கார் என்கிட்ட இருக்கு இப்ப. இப்படிதான் உங்களோட லட்சியத்தை நீங்க உங்களுக்குள்ள சொல்லணும். அதை வாங்கக்கூடிய பணமும் செல்வமும் என்னை வந்து நோக்கி வந்துன்னு இருக்கு. ஸோ இப்படிதான் உங்களுடைய இது எல்லாமே இருக்கணும். பர்சனாலிட்டி ஒருத்தவங்களை பார்த்தோன்னே உங்க பர்சனாலிட்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னன்னா, அவர் என்ன அர்த்தம், அவருடைய மனநிலை. அவருடைய மனநிலைன்னா என்ன அர்த்தம், அவருடைய எண்ணங்களும், அவருக்கு வச்சிருக்க அவர்கிட்ட இருக்கிற எண்ணங்கள், அவர் வெளிப்படுத்துற அவர் எண்ணங்களும் அவருடைய உணர்வுகளும் தான். ஸோ இந்த பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த குணநலன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வெளிப்புறத்தை உருவாக்குது. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி நீங்க கண்டிஷன் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து. நம்மளுடைய உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ஒரு லட்சியத்தை பார்க்கும்போது, என்கிட்ட அந்த கார் இருக்குன்னா உணர்ச்சி பூர்வமா அந்த கார் என்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட அந்த காரில் நான் உட்காந்துட்டு போறேன்,
அந்த காரை தொடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அந்த லட்சியத்தை இருக்கும்போது உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமா, உணர்வு பூர்வமா நீங்க அந்த உணரணும். அந்த அனுபவத்தை. ஸோ ஒவ்வொரு நாள் ஃபுல்லா நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய உணர்வு எப்படி இருக்குது? உங்களுடைய என்ன மாதிரி என்ன யோசிக்கிறீங்க? அடிக்கடி ஒரு பிரேக் போட்டு பாருங்க. உங்களுடைய உணர்வுகள் எப்பவுமே எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, உயர்ந்த உணர்வுனா என்னது? சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும், கருணை உள்ளம் எப்பயுமே உங்ககிட்ட அப்படியே அந்த அந்த கருணை உள்ளம் வந்து உங்களோட கண்கள்லையும் உங்களுடைய முகத்திலையும் தவழணும் அப்படி. உங்களுடைய நம்பிக்கைகள் வந்து அதிகாரம் அளிக்கக்கூடிய உங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய நம்பிக்கைகளை மாற்றணும் எப்பவுமே. நம்ம கான்சியஸா நம்ம அதை மாற்றணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டோம். அந்த பழக்கத்தை மாற்றணும். உங்களோட லட்சியத்துக்கும் உங்களுடைய சார்ந்த குறுகிய நம்பிக்கைகள் என்ன எழுதுங்க, அதை வந்து வலு சேர்க்கக்கூடிய நம்பிக்கைகளா மாத்துங்க. இப்ப நீங்க யோசிக்கிறத மாத்துனீங்கன்னா இதோட விளைவுகள் அடுத்தது மாறும். உங்ககிட்ட இருக்கிறது இந்த கணப்பொழுது தான். ஃபியூச்சர் நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். நாளைக்கு என்ன, நாளைக்கு நாளைன்றது நம்மளோட கண்ட்ரோல்லே கிடையாது. ஆனா இந்த கணம் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி உங்க வாழ்க்கையில வந்து நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க, அதுதான். அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் சரியாக அமையும், நிச்சயமா சரியாக அமையும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கணப்பொழுதுல எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க தொடர்ந்து தியானம் பண்ணணும், அடுத்தது அதை பத்தி புக்கு படிக்கணும், அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க வந்து நீங்க வந்து உங்களையே நீங்க எழுதிக்கணும். ஒரு நாள், இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, ஒன்னுத்துல இருந்து 100 வரைக்கும் நீங்க வந்து ஒரு ரேட்டிங் போட்டுங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல நாள் அமைஞ்சது, இன்னைக்கு இந்த விஷயம்லாம் நான் கத்துக்கினேன், இந்த விஷயம்லாம் நான் இன்னைக்கு நான் பண்ணக்கூடாது, நான் இன்னைக்கு வந்து நான் என்னோட குறிக்கோள்ல இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சா நான் செய்யல, நாளைக்கு நான் நிச்சயம் செய்வேன் அப்படின்னு எழுதுங்க. அன்னைக்கு நாள் ஜேர்னலிங் பண்ணிங்க. அடுத்தது வந்து விஷுவலைஸ். இது நாளையிலேருந்து நம்ம பண்ணுவோம். இந்த விஷுவலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் சில குறிக்கோள்கள் உங்களோட குறிக்கோள்களா இருக்காது. அப்ப நீங்க மாத்திக்கணும் அது வேணாம் அப்படின்னுட்டு. ஒரு 4 நாள் 5 நாள் பண்றீங்க, இல்ல ஒரு வாரம் பண்றீங்க, உங்களுக்கே தெரியும் ஓகே இது நம்மளோடது கிடையாது, வேண்டாம். தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாமே காசு, பணம், உழைப்பு, அது நேரம், இது எல்லாமே மிச்சமாகும். அப்ப நீங்க அதை உங்களுடைய குறிக்கோள், நான் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் உட்காந்துட்டு போகணும்னு ஆசை. ஓகே, நான் உட்காந்துட்டு போறேன், ஓட்டிட்டு போறேன், எப்படி இருக்கு பாக்குறேன். ஒரு நாள் பண்றீங்க, 2 நாள் பண்றீங்க, அதுக்கப்புறம் அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகே, உட்காந்துட்டு போறேன், என்ன எல்லாரும் எனக்கு எல்லாம் பாராட்டுறாங்க, இருந்தாலும் எனக்கு என்னவோ ஃபீலிங் இல்லை. ஓகே, அப்ப அது ட்ராப் பண்ணிடணும். ஒரு பெரிய வீட்டு உங்களுக்கு தேவை என்னவோ ஆழ்ந்த இதில் வந்து ஒரு ஒரு 3 ரூமோ 3 அறையோ 2 அறையோ கொண்ட ஒரு வீடு. ஆனா உங்களுடைய நீங்க என்ன எழுதுறீங்க, எனக்கு பெரிய வீடு வேணும் அப்படின்ட்டு. பெரிய வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க, ஒரு நாள் ஃபீல் பண்றீங்க, 2 நாள், அது ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் வரல, இல்லை ஒன்றும் அதை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த மாதிரி புக்ஸ், அந்த மாதிரி வீடியோ பாக்குறீங்க, இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் அதெல்லாம் வந்து கற்பனையில கொண்டு வரீங்க, இந்த மாதிரி வீடு வேணும் எனக்குன்னு. கற்பனையில போடும்போது எனக்கு ஒன்றும் உங்களுக்கு அந்த மாதிரி இது தோணலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது கிடையாதுன்னு அர்த்தம்.